ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வாழ்வில் தொடர் தோல்வியா, வெற்றி கிடைக்கவில்லையா? ரிஷபராசிக்காரர்கள் 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வெற்றி கிடைப்பதற்கான வலுவான காரணம் அமைவதோடு மிகவும் சிறப்பான அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை இந்த கார்த்திகை மாதம் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்கின்றன. முதன்மை கிரகமான சூரியன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக 6ல் இருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமர்கிறார். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பல இடங்களில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே சமயம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக சப்தமத்திற்குள் நுழைய போகிறார். அவரின் நட்பு கிரகமும் ஒரு வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்பு கிடைக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி அவர் வக்ர நிவர்த்தி பெறுவது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் கர்மஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே எப்படி பார்த்தாலும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பு உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வெற்றிக்கான வலுவான காரணத்தை உங்களுடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இதை உணர்ந்து கொண்டாலே போதும் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் கிடைக்கும். கல்வியால் முன்னேற்றம் பெறுவதா அல்லது தொழில் செய்வதா அல்லது எந்த பணியை செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்ந்து அதை எப்படி மேற்கொள்வது, அதற்கான வலுவான காரணம் என்ன என்பதை இந்த தருணத்தில் உங்களுடைய வயதிற்கும் உங்களுடைய சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்க போகின்றன. குரு பகவான் வெற்றிக்கு உரித்தான 3ல் அதிசாரமாக வலம் வரக்கூடிய சூழலில் அங்கு வக்ர நிவர்த்தி பெற்று உச்ச நிவர்த்தி பெற்று வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது தனஸ்தானத்தை நோக்கி நகர்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்பாக இந்த மாதத்தில் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது லாபத்தில் சனி வக்ர நிவர்த்தி பெறுவது முதன்மையான யோகத்தை இந்த கார்த்திகை மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்தே அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. சனி மட்டுமல்ல, ராகுவும் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்கிறார். அதோடு மட்டுமல்லாது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வலுவாக வலம் வருகிறார் மோட்சக்காரகரான கேது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரன் 6ல் ஆட்சி பலம் பெற்று மறைந்து சஞ்சரிப்பதை காட்டிலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதனும் 6ல் இருந்து 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சூரியன் 7ல் வலம் வருகிறார். செவ்வாயும் 7ல் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். செவ்வாய் அஷ்டமத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு. ஆனால் 4 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தை வலுப்படுத்த போவதால் அதிரடியான மாற்றம் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் ராஜ யோகாதிபதியாக இருக்கிறார். எனவே தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கான சிறப்பான காரணம் உங்களை தேடி வருவதால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுடைய சூழ்நிலையில் வெற்றிக்கான நல்ல வலுவான காரணம் கிடைப்பதால் இந்த தருணத்தில் பல பணிகளை திருப்திகரமாக விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம்
சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்கள் பல பணிகளை வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிறப்பான காரியங்களை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதால் உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நல்ல வலுவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். இறுதியாகவே பணிச்சுமை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு இந்த தருணத்தில் கவலை அளிக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை உறுதியாகவே பற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு விரைவாக கிடைப்பதால் இந்த கார்த்திகை மாதத்தில் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதோடு மட்டுமல்லாது அதிரடியான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் உங்களது வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் தனி ராகு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் நிதி நிறுவனங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகுவதோடு இந்த தருணத்தில் நிதியை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்கால நன்மையை கருத்தில் கொண்டு தற்போது தொழில் ரீதியாக மிக நுணுக்கமான நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் விலகும். வருமானம் உயரும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பத்திரிகையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான கலைத்துறை உள்ளிட்ட பல துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். செல்வாக்கு மிகுந்த தலைவர்களின் ஆதரவு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும் தருணமாக அமைந்திருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சிக்கலின்றி கிடைக்க போகிறது. எதிர்பார்க்கிற அனைத்து வகையான பணிகளையும் எளிதில் செய்து முடிக்க முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் நிறைவாக உண்டு. தன்னிறைவு அடையக்கூடிய வகையில் பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சந்தை நிலவரத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகுவதால் விவசாயத்தில் உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தோல்விகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் உறுதியாகவே சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து இந்த மாதத்தில் முதல் 3 மாத வாரம் உறுதியாகவே ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக பல சிரமம் விலகுவதோடு உங்களுடைய வாழ்வில் 3 வாரம் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கும்.